ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள், வாழைக்காவை அவிச்சி வச்சுருக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டு. நான் அவிக்கிறத உங்ககிட்ட காட்டல, மறந்துட்டேன். இது மாதிரி தோலை நம்ம எடுத்துக்கலாம். இதை வச்சு உருண்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இது மாதிரி வாழைக்காயை வச்சு வடை செஞ்சோம் இல்லையா, அது மாதிரி கிரேவி, வாழைக்காய் உருண்டை கிரேவி. இதுமாரி ரொம்ப வேக வைக்காதீங்க. சும்மா குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் வச்சோன்னா போதும், மசிஞ்சிடும். நல்லா வேக வச்சிங்கன்னா சரி வராது. இதை நல்லா மசிச்சிக்கிங்க. கையாலே மசிச்சிக்கிட்டா இருந்தாலும் மசிச்சிக்கலாம், இல்லைனா அந்த மத்து மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா மசிச்சிக்கிங்க. இங்கே பாருங்கள், நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இதில் தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா வாழைக்காய் இல்லையா, அது கொஞ்சம் வாய்வு, அதனால் பொடியாக நறுக்குன ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் தான் வாசனை. ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சள் பவுட்ரு போட்டுக்குங்க, ஒரு சிட்டிகை அளவு போட்டுட்டு, இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவு கடல மாவு போட்டு கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா பொறன்னு இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக சின்ன பாலாக பிடிச்சிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த சைஸில் பிடிக்கிறேன். ஏன்னா குழம்புல இது மாதிரி இருக்கும்போது நிறையா உருண்டை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி சைஸாக பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இது மாதிரி பாலாக பிடிச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப பொரிக்கணுன்றது இல்லை, லைட்டாக அரை வேக்காடு வெந்தாலே போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் போட்டு வேக வைப்போம் இல்லையா, அது உடையாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ அப்படியே லைட்டாக பொரிச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி பொரிஞ்சாலே போதும், எடுத்துட வேண்டியது தான். நமக்கு லைட்டாக வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் கிரேவியில் போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகும். நான் மீதம் உள்ளதையும் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொரித்து எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு, கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது பாருங்கள், இதில் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வதக்கலாம். இங்கே பாருங்கள், கிராம்பு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட இஞ்சி ஒரு துண்டளவு, பூண்டு ஒரு 10 பூண்டு, வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும்.
இது கூட கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. செம்மையாக இருக்கும் கசகசா சேர்த்திங்கன்னா. அதில் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க, இல்லைனா வெடிச்சிடும். அதான் தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக வதக்கிங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக கருப்பில் ஒரு கொத்தளவு சேர்த்து ஒரு வதக்கி இந்த சூட்டில் இந்த கருப்பில் இருந்து ரொம்ப வேகாமல் இந்த சூட்டில் இப்படி நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் இப்படி போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கலான்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வதக்கந்தெல்லாம் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ கடாயில் நம்ம வறுத்தோம் இல்லையா வாழைக்காவையா, அதே எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த எண்ணெயை ஊற்றிட்டேன் பாருங்கள். எண்ணெய் காயுது. 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை ஒரு 3 இலை போட்டுட்டேன். சிம்மில் வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சுட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூனு, இல்லைனா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா காஞ்சிடுச்சுன்னா மிளகா பொடி 2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமேல 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. இது கிளறிடுங்க. ஏன்னா இந்த எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி இதுனோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு, அதனால தான். இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றி கிளறுவோம். நல்லா கலந்து விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வதக்குனது தான், அதனால் லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி, அந்த மிக்ஸி ஜார் அரைச்சோம் இல்லையா, அதிலே நான் தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கிறேன். உப்பு காரம்லாம் நீங்கள் சரி பார்த்துக்க வேண்டியது தான். இது ஒரு மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொச்சாலே உங்களுக்கு போதும். ஏன்னா ஆல்ரெடி வதக்கண்டு கொதிக்கட்டும். அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்க. இப்போ பாருங்கள், கொச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு 2 பத்தளவு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வலசி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வரப்போகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச வாழைக்காய் உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அது கொஞ்சம் கொதிக்கட்டும். மீடியம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷமாக குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, ஏன்னா வாசனையாக இருக்கும். லாஸ்ட் டைமில் ஒரு டைம் போட்டோம்னா போட்டுட்டு ஒரு கிளறிடுங்க. எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக கருப்பில் கொத்தமல்லி தழை. இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.